மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது தமிழ்மொழி வாழ்த்து என்பது. தமிழ்மொழியினை வாழ்த்தி பல புலவர்கள் பல பாடல்களை பாடியிருக்கின்றார்கள். அப்படி பாரதியார் அவர்கள் எழுதிய வாழ்த்து பாடலை பற்றி நாம் நேற்றைய பாடப்பகுதியில் கண்டோம். இன்றைய காலத்திற்கும் நிலை பெற்று நிற்கக்கூடியது தமிழ்மொழியானது. ஆங்காயத்தினால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்து உரைப்பது, கடலால் சூழப்பட்ட நிலப்பகுதி முழுமையும் தன்னுடைய இலக்கிய மனத்தை பரவச் செய்வது, உலகம் உள்ள வரையிலும் தமிழ்மொழியானது பல்லாண்டு காலம் வாழ வேண்டும், இந்த உலகம் முழுவதும் எங்கும் அறியாமை என்ற இருளானது சூழ்ந்திருக்கின்றது, அதனை நீக்கி உலகம் முழுவதையும் சிறப்படைய செய்ய வேண்டும், பொருந்தாது இருக்கக்கூடிய பழைய கருத்துக்களை எல்லாம் நீக்கிவிட்டு தமிழ்நாடானது ஒளிர வேண்டும், வானம் வரை உள்ளடங்கி இருக்கக்கூடிய எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மென்மேலும் வளர்கின்ற தமிழ்மொழியானது வாழ வேண்டும் என்று பாரதியார் அவர்கள் தமிழ்மொழியை வாழ்த்தி ஒரு பாடலை பாடியிருந்தார். அதனை பற்றி நாம் நேற்று கண்டறிந்தோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடப்பகுதியானது தமிழ்மொழி மரபு. தமிழ்மொழி மரபு. மரபு என்பது வழக்கம். தமிழ்மொழிக்கென்று ஒரு சில மரபுகளானது வழக்கங்களானது இருக்கின்றன. அந்த மரபுகள் என்னென்ன, அவற்றை நாம் ஏன் கடைபிடிக்க வேண்டும், அவற்றை கடைபிடிக்காவிட்டால் என்ன மாற்றம் ஏற்படும் என்பதை பற்றித்தான் இப்பாடலில் நாம் காண இருக்கின்றோம். தொல்காப்பியர் எழுதிய தொல்காப்பியம் என்ற நூலில் இந்த பாடப்பகுதியானது அமைந்திருக்கின்றது. அந்த பாடலை பற்றி காண்போமா? மாணவர்கள் தங்களுடைய பாடப்புத்தகத்தினை எடுத்துக்கொள்ளுங்கள். பக்கமெண் 6 எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. மாணவ கண்மணிகளை, தமிழ்மொழி மரபு என்ற பாடலினை எழுதியவர் தொல்காப்பியர். தொல்காப்பியம் என்ற நூலினுடைய ஆசிரியர்தான் தொல்காப்பியர். தமிழில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல்தான் தொல்காப்பியம் என்பது. தமிழில் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூல்களுள் மிகவும் பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் என்பது. தொல்காப்பியமானது எழுத்து, சொல், பொருள் என்று 3 அதிகாரங்களை கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 9 இயல்களானது அமைக்கப்பட்டிருக்கின்றன. மொத்தம் 27 இயல்கள் தொல்காப்பியத்தில் அமைந்திருக்கின்றன. தொல்காப்பியத்தினுடைய மரபியலில் 3 நூற்பாக்கள் 91, 92, 93 இந்த 3 நூற்பாக்கள் நமக்கு பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. தொல்காப்பியத்திற்கு பல பேர் உரை எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுள் மிகவும் பழமையான உரையாசிரியர்கள் இளம்பூரணார், நச்சினார்க்கினியர், கல்லாடனார், சேனாவரையர், தெய்வச்சிலையார், பேராசிரியர் போன்று மிகவும் பழமையான உரையாசிரியர்கள் தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியிருக்கின்றார்கள். தொல்காப்பியம் முதல் பதிப்பாக 1847 ஆண்டு வெளியிடப்பட்டது. இந்நூலின் வாயிலாக
தமிழ் மொழியினுடைய மரபு என்ன? தொல்காப்பியம் என்பது இலக்கண நூலாக இருந்தாலும் அது எழுதப்படுகின்ற மொழியினுடைய மரபினை பற்றி, தமிழ் மொழியினுடைய மரபினை பற்றி எடுத்து கூறக்கூடிய ஒரு நூலாகவும் அமைந்திருக்கின்றது. எழுத்துக்களினுடைய வரி வடிவங்கள் எவ்வாறு அமைந்திருக்க வேண்டும், நம்முடைய முன்னோர்கள் வகுத்து கூறியிருக்கக்கூடிய சொற்கள், ஒவ்வொரு பொருள்களுக்கும் வைத்திருக்கக்கூடிய பெயர்கள், அந்த பெயர்களில் மாற்றம் ஏற்படாது நாம் அவற்றை அவ்வாறே வழங்க வேண்டும். அந்த பெயர்களில் மாற்றம் ஏற்படுகின்றது என்றால் அதனுடைய மரபு மாறிவிடும் என்பதை பற்றித்தான் இப்பாடலில் தொல்காப்பியர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அத்தகைய தமிழ் மொழியின் மரபினை பற்றி காண்போம். தமிழ்மொழி மரபு. வாழ்விலும் மொழியிலும் சில ஒழுங்குமுறைகள் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நாம் பேசக்கூடிய மொழிகளிலும் சரி, சில ஒழுங்குமுறைகள் என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறையானது ஒழுக்கம் எனப்படுகின்றது. எப்படி வாழ வேண்டும், எவ்வாறு பிறர் போற்றும்படி வாழ்வது என்று நம்முடைய வாழ்க்கைக்குரிய ஒழுங்குமுறைகளை பற்றி எடுத்து கூறுவது ஒழுக்கம் எனப்படும். ஒழுக்கமுடையவராக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்திலிருந்து தவறுதல் என்பது இருக்கக்கூடாது. ஒழுக்கமுடையவராக வாழ்கின்றார் அப்படின்னா அவருக்கு எத்தகைய சிறப்புகளானது கிடைக்கப்பெறும் என்பதை பற்றி கூறுகின்றனர். எப்படி வாழ்க்கைக்கு ஒழுங்குமுறை என்பது இருக்கின்றதோ அதேபோல் நாம் பேசக்கூடிய மொழிக்கும் ஒழுங்குமுறை என்பது அமைந்திருக்கின்றது. அத்தகைய ஒழுங்குமுறையானது மரபு என்று சொல்லப்படுகின்றது. வாழ்க்கைக்குரிய ஒழுங்குமுறை எது? ஒழுக்கம். அதேபோல் நாம் பேசுகின்ற மொழிக்குரிய ஒழுங்குமுறை மரபு என்று அழைக்கப்படுகின்றது. நம் மொழியில் இருக்கக்கூடிய சொற்கள், நம்முடைய முன்னோர்கள் ஒரு பொருளை எத்தகைய சொற்களால் அழைத்து வந்தார்களோ அதே சொல்லை நாமும் பயன்படுத்தி வருவதுதான் மரபு என்பது. நம்முடைய தமிழ் மொழிக்கென்று ஒரு சில மரபுகளானது இருக்கின்றது. அவை பழங்காலத்தில் இருந்து இன்று வரும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. செயலுக்கும் மரபுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி தொல்காப்பியம் கூறக்கூடிய ஒரு சில செய்திகளை பற்றித்தான் நாம் இன்று அறிந்து கொள்ள இருக்கின்றோம். செயல்களுக்கும் மரபுகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி தொல்காப்பியம் ஒரு சில செய்திகளை கூறுகின்றது. இவை இரண்டுக்கும் உள்ள தொடர்பு யாது? ஏன் பழங்காலத்திலிருந்தே இன்று வரை அந்த மரபினை பின்பற்றி வருகின்றார்கள்? அந்த மரபில் மாற்றம் ஏற்பட்டால் என்ன நிகழும் என்பதை பற்றித்தான் தொல்காப்பியர் குறிப்பிட்டிருக்கின்றார். பாடலினை காண்போமா? நிலம், தீ, நீர்வழி விசும்பொடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளா அமை திருவியில் சொல்லொடு தளா அள் வேண்டும். மரபு நிலை திரிதல் செயற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். நிலம், தீ, நீர், வழி விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வளா அமை திருவியில் சொல்லொடு தளா அள் வேண்டும். மரபு நிலை திரிதல் செயற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். இப்பாடலான தொல்காப்பியரினுடைய தொல்காப்பியம் என்ற நூலில் பொருளதிகாரத்தினுடைய மரபியல்
என்ற இயலில் அமைந்திருக்கின்றது. பாடலானது புரிந்ததா? மீண்டும் ஒரு முறை. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வழா அமை திருவியில் சொல்லொடு தழாஅள் வேண்டும் மரபு நிலை திரிதல் செய்யிற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன மரபு நிலை திரியின் பிரிது பிரிதாகும். நன்றி. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு ஐந்தும் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின். நிலம். நிலம் என்பது நிலப்பகுதி. தீ, நெருப்பு. நீர், தண்ணீர். வழி, காற்று. விசும்பு, வானம், ஆகாயம். இவை ஐந்தும். எவை ஐந்தும்? நிலம், தீ, நீர், வழி, விசும்பு. இவை ஐந்தும் கலந்த மயக்கம். கலந்த மயக்கம். மயக்கம் என்பது கலவை. இவை ஐந்தும் கலந்த கலவைதான் உலகம் ஆதலின். இவை ஐந்தும் கலந்ததினால்தான் இந்த உலகம் என்பதை உண்டாகி இருக்கின்றது. இவை ஐந்தும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் இந்த உலகம் என்பது இல்லாத ஒரு நிலை ஏற்படும். உலகம் என்பதை தோன்றியிருக்காது. நம்முடைய உலகமானது சூரியனிலிருந்து பிரிந்து வந்த ஒரு சிறு பகுதி. சூரியனானது வெடித்து சிதறும் பொழுது அதிலிருந்து சிதறி வந்த ஒரு சிறு பகுதி காலப்போக்கினால் உருண்டை வடிவம் பெற்று சுழல ஆரம்பித்தது. அப்படி சுழல ஆரம்பிக்கும் பொழுது அதில் ஒவ்வொரு பொருள்களும் தோன்றின. தீ தோன்றியது, நீர் தோன்றியது, வழி தோன்றியது, விசும்பு என்பது தோன்றியது. இவை ஐந்துமே கலந்த கலவைதான் நாம் வாழக்கூடிய உலகம் என்பது. நம்முடைய உலகத்தில் இவை ஐந்தினுள் எவையேனும் ஒன்று இல்லை என்றாலும் சரி, நம்முடைய நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக ஆகிவிடும். அல்லது ஏதேனும் ஒன்று மிகவும் பெரும் சீற்றம் எடுத்தால், நிலப்பகுதி சீற்றம் எடுக்கின்றது என்றால் நிலநடுக்கம் என்பது ஏற்படும். தீ நெருப்பானது, அது நம்மை அனைவருமே அழித்துவிடும். நீர், பெருமழை பெய்வது, வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது, சுனாமி ஏற்படுவது, இது போன்ற இயற்கை சீற்றங்கள். வழி, காற்று, புயல் காற்று, சூறாவளி காற்று. இவை வீசும் பொழுது இருக்கக்கூடிய பொருள்கள் அனைத்தையும் வாரி எடுத்துக்கொண்டு வேறொரு இடத்திற்கு தூக்கி வீசி எறிந்துவிடும். விசும்பு, வானம், மழையை பொழியச் செய்வது. இவை ஐந்தும் கலந்த கலவைதான் நாம் வாழுகின்ற இந்த உலகம். இந்த உலகத்தில் இவற்றுள் எவையேனும் ஒன்று இல்லை என்றாலும் சரி, இந்த உலகம் என்பது இயங்காது. அல்லது ஏதேனும் ஒன்று பெரும் சீற்றம் எடுத்தாலும் சரி, இந்த உலகத்தினுடைய நிலையானது மிகவும் பரிதாபமானதாக இருக்கும். இவ்வுலகில் தோன்றியிருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே இந்த ஐம்பூதங்களினுடைய சேர்க்கையால் தான் உருவானது. உலகில் தோன்றியிருக்கக்கூடிய எல்லா விதமான பொருள்களாக இருந்தாலும் சரி, இருதினை ஐம்பால் இயல்நெறி வழா அமை திருவியில் சொல்லொடு தழாஅள் வேண்டும். இருதினைகள். இருதினை என்பது உயர்திணை, அக்ரிணை. உயர்திணை என்பது என்ன, அக்ரிணை என்பது என்ன என்பது மாணவர்களுக்கு தெரியுமா? இருதிணை என்றால் அதில் உயர்திணை என்பது உயர்திணை. யார் உயர்திணை? மனிதன் மட்டும்தான் உயர்திணை. அப்பொழுது அக்ரிணை என்பது பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், மரங்கள், செடி கொடிகள், மேசைகள், நாற்காலிகள், கட்டிடங்கள், இவை எல்லாமே அக்ரிணை தான். மனிதன் அல்லாது மற்ற உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருள்களுமே அக்ரிணை வகையை சார்ந்தவை தான்.
மனிதன் மட்டும்தான் உயர்திணை. மனிதனை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற அனைத்து விதமான பொருள்களும் அக்ரிணியை சார்ந்தவை. இப்படி இரு திணைகளுமே, உயர்திணையாகட்டும் அக்ரிணியாகட்டும், இவை இரண்டுமே ஐம்பால் இயல்நெறி வளா அமை. அந்த ஐம்பூதங்களினுடைய சேர்க்கையினால்தான் இவை உருவானவை. அதோடு இரு திணைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய உயர்திணையின் ஐம்பால்கள், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் என்பவை. ஆண்பால் என்பது ஆண்களை மட்டும் குறிப்பது. பெண்பால் என்பது பெண்களை மட்டும் குறிப்பது. பலர்பால் என்பது ஆண் பெண் இருபாலரையும் குறிப்பது. ஒன்றன்பால் என்பது அக்ரிணையில் ஒன்றினை மட்டும் குறிப்பது. பலவின்பால் என்பது அக்ரிணையில் பலவற்றை குறிப்பது. இவைதான் ஐம்பால்கள் என்பது. ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். இதில் ஆண்பால், பெண்பால், பலர்பால் ஆகிய மூன்றும் உயர்திணையை சார்ந்தவை. ஒன்றன்பால், பலவின்பால் ஆகிய இரண்டும் அக்ரிணையை சார்ந்தவை. இந்த இரு திணைகளாகட்டும் ஐம்பால்களாகட்டும், இவை அனைத்துமே இயல்நெறி வளா அமை ஐம்பூதங்களால் இவை அனைத்தும் பகுத்து வழங்கப்படுகின்றது. இவை அனைத்திலுமே ஐம்பூதங்களினுடைய கலவையானது இருக்கின்றது. இரு திணைகளாகட்டும் ஐம்பால்களாகட்டும், இவை அனைத்திலும் ஐம்பூதங்களினுடைய கலவை என்பது இருக்கின்றது. அந்த ஐம்பூதங்களினுடைய கலவை இல்லை என்றால் இரு திணைகளும் இல்லை, ஐம்பால்களும் இல்லை. இந்த நெறியினை, இந்த வழியினை வளா அமை, வளா அமை என்பது தவறாமை. இந்த வழிமுறையினை தவறாது. திரிவியில் சொல்லொடு தழா அள் வேண்டும். திரிவியில், திரிவு என்றால் மாறுபடுதல். திரிவு என்பது மாறுபடுதல். மாணவர்கள் தங்களுடைய எழுதுகோளினை எடுத்து எழுதி கொள்ளுங்கள். திரிவு என்பது மாறுபடுதல். இந்த வழியினை தவறாது பயன்படுத்த வேண்டும். திரிவியில் சொல்லொடு, திரிவி என்றால் மாறுபடுதல். திரிவியில் என்பால் மாறுபடுதல் இன்றி. இந்த நெறியினில், இந்த வழிமுறையினை தவறாது மாறுபடுதல் இன்றி அத்தகைய சொல்லோடு தழா அள் வேண்டும். தழா அள் என்பது பயன்படுத்துதல். எந்தவித மாறுபடுதலும் இன்றி என்ன சொல்லினை வழங்கியிருக்கின்றார்களோ அதே சொல்லைத்தான் நாமும் பயன்படுத்துதல் வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எத்தகைய சொல்லை எந்த பொருளுக்கு வழங்கியிருக்கின்றார்களோ அதே சொல்லினை எவ்வித மாறுபடுதலும் இன்றி அவ்வாறே பயன்படுத்த வேண்டும். ஏன் அவ்வாறே பயன்படுத்த வேண்டும்? நம்முடைய முன்னோர்கள் அந்த பொருளுக்கு ஒரு பெயரை வைத்திருக்கின்றார்கள் என்றால் ஏன் அதே பெயரில் தான் நாம் வழங்க வேண்டும்? அதற்கு பெயரை மாற்றி நாம் வழங்கக்கூடாதா என்றால் அவ்வாறு மாற்றி அதனை அழைக்கக்கூடாது. ஏனென்றால் அது மரபு என்பது. அந்த மரபு நிலை திரிதல் செய்யற்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லினான. இது இரண்டாவது பத்தி. முதல் பத்தியில் நாம் பார்த்தது நிலம், தீ, நீர், வழி, விசும்பு இவை ஐந்தும் கலந்த கலவைதான் இந்த உலகம் என்பது. இந்த உலகில் தோன்றியிருக்கக்கூடிய இரு திணைகள், உயர்திணை அக்ரிணை என்பதும் ஐம்பால்கள், ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் இவை ஐந்திலும் இந்த கலவையானது, ஐம்பூதங்களினுடைய கலவையானது கலந்திருக்கின்றது. அந்த நெறியினை, அந்த வழியினை வளா அமை தவறாது. திரிவியில் சொல்லொடு எவ்வித மாறுபடுதலும் இன்றி
எந்த பொருளுக்கு எந்த சொல்லை வழங்கி வந்தார்களோ அதே சொல்லோடு தழா அல் வேண்டும், பயன்படுத்த வேண்டும். இதுதான் முதல் பத்தியினுடைய பொருள். புரிந்ததா? இரண்டாவது பத்தி. மரபுநிலை திரிதல் செய்யிற்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லினான. அந்த மரபு நிலையில் எந்த பொருளுக்கு எந்த பெயரை வைத்திருக்கின்றார்களோ அதே பெயரை தான் நாம் வழங்க வேண்டும். அந்த மரபு நிலையில் திரிதல், ஒருவேளை மாறுபடுதல் ஏற்படுகின்றது என்றால் செய்யிற்கு இல்லை, மரபு வழிபட்ட சொல்லினான. செய்யிற்கு இல்லை, அந்த மாறுபடுதலானது செய்யுளில் இல்லை, மரபு வழிபட்ட சொல்லிலான. திணை பால் என்ற வேறுபாட்டை அறிந்து இவ்வுலகில் உள்ள பொருள்களை நம்முடைய முன்னோர்கள் எந்த சொல்லில் வழங்கியிருந்தார்களோ அதே சொல்லில் தான் நாம் வழங்க வேண்டும். அதே மரபான சொற்களையும் எவ்வித மாறுபடுதலும் இன்றி செயலில் வழங்கியிருக்கின்றார்கள். அந்த மரபு நிலையில் எவ்வித மாறுபடுதலும் இன்றி செயலில் வழங்கியிருக்கின்றார்கள். திணைகளுக்கு என்ன பெயரோ, ஐம்பால்களுக்கு என்ன பெயரோ, அதனுடைய வேறுபாட்டை அறிந்து அந்த பெயர்களை வைத்திருக்கின்றார்கள். அதே பெயரினைத்தான் தாங்கள் எழுதிய செயலிலும் அந்த மரபினை எந்த மாறுபடுதலும் இன்றி பின்பற்றி இருக்கின்றார்கள். இது இரண்டாவது. மூன்றாவது, மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். ஒரு வேளை அந்த மரபு நிலையில் மாறினாள், அது நிலையில் திரிந்துவிட்டது என்றால், மாறுபாடு ஏற்பட்டிருக்கின்றது என்றால், அந்த பொருளுக்கு அந்த சொல்லை வழங்காமல் வேறொரு சொல்லை நாம் வழங்கிவிட்டோம் என்றால் அது பிரிது பிரிதாகும். பிரிது என்றால் வேறானது. அந்த மரபு மாறும் பொழுது அதனுடைய பொருள் மாறிவிடும், வேறொரு பொருளாக மாற்றமடைந்துவிடும். அந்த பெயரை அதற்கு நாம் வழங்கும் பொழுது அதனுடைய பொருள் அர்த்தம் மாறிப்போய்விடும். அவ்வாறு மாறாதிருக்க வேண்டுமென்றால் நம்முடைய முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு எந்த பெயரை வழங்கினார்களோ அதே பெயரில்தான் நாமும் வழங்கி வர வேண்டும். அவ்வாறு மாற்றம் ஏற்படுகின்றது என்றால் அதனுடைய பொருள், அந்த மரபு நிலையினுடைய பொருளானது மாறிவிடும், மாற்றம் அடைந்துவிடும். இதுதான் அந்த பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா? மீண்டும் ஒரு முறை. நிலம், நெருப்பு, நீர், காற்று, வானம் இவை ஐந்தும் கலந்த கலவைதான் இந்த உலகம் என்பது. இவ்வுலகில் தோன்றியிருக்கக்கூடிய இரு திணைகள், ஐம்பால்கள் ஆகியவற்றுள் இவற்றினுடைய கலவையானது அடங்கி இருக்கின்றது. அதனுடைய வழிகளில், அதனுடைய நெறிமுறைகளில் தவறாது எவ்வித மாறுபடுதலுமின்றி இரு திணைகளுக்கும் ஐம்பால்களுக்கும் எந்த சொல்லை பயன்படுத்தினார்களோ அதே சொல்லைத்தான் நாமும் பயன்படுத்த வேண்டும். அந்த மரபு நிலையில் எவ்வித மாறுபாடுதலுமின்றி செயலிலும் அவர்கள் அந்த பொருள்களுக்கு அதே சொற்களை வைத்துத்தான் வழங்கி இருக்கின்றார்கள். ஒருவேளை தமிழ் மொழியினுடைய அந்த மரபில் மாற்றம் ஏற்படுகின்றது என்றால் அந்த மரபினுடைய பொருளானது வேறானதாக மாறிவிடும். அந்த மரபினுடைய பொருளானது மாற்றம் அடைந்துவிடும். இதுதான் அப்பாடலினுடைய பொருளானது. புரிந்ததா? இதில் இரண்டு சொற்கள் நமக்கு புதிதாக இருக்கும். வள்ளா அமை, திருவியில் என்பது. இந்த இரண்டுமே அளபெடைகளாக வருவது. இவை இரண்டுமே அளபெடைகளாக நமக்கு வருவது. வள்ளா அமை, திருவியில், தளா அள் என்பது. இவை அளபெடைகள். அளபெடைகள் என்பது புலவர்கள் தாங்கள் எழுதும் பொழுது சில எழுத்துக்களை அவற்றிற்குரிய மாத்திரையினுடைய அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துகின்றார்கள். நமக்கு பாடப்பகுதியில் வளா அமை, தளா அள் ஆகிய சொற்களில் லா என்ற எழுத்தை எடுத்து ஒரு குறில் எழுத்தானது அதனோடு இணைந்து வருகின்றது. அவ்வாறு அதனை நீட்டி எழுதும் பொழுது 3 மாத்திரை அளவில் அது நீண்டு ஒழிக்கின்றது. ஏனென்றால் நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு மாத்திரையை வைத்திருக்கின்றார்கள்.
குறில் என்று வரும் பொழுது அதற்கு ஒரு மாத்திரை, நெடில் என்று வரும் பொழுது அதற்கு 2 மாத்திரை, ஒற்று மெய் என்று வரும் பொழுது அதற்கு அரை மாத்திரை என்று இருக்கின்றது. அவ்வாறு இருக்கும் பொழுது இதனுடைய அளவினுடைய ஒழிப்பு முறை நீண்டு ஒழிக்கும் பொழுது அதனுடைய மாத்திரையினுடைய அளவு அதிகரிக்கும். இப்போ வளா அமை தளா அள் என்று நீண்டு ஒழிக்கும் பொழுது 2 மாத்திரை அளவில் ஒழிக்கக்கூடியது 3 மாத்திரையாக மாற்றமடையும். அவ்வாறு உயிரெழுத்தானது நீண்டு ஒழிப்பதை உயிரளபடை என்று சொல்கின்றார்கள். இந்த அளபடைகளை பற்றி நாம் அடுத்த வகுப்பில், உயர் வகுப்பில் உள்ள 9ஆம் வகுப்பில் இதனை பற்றி நாம் தெளிவாக அறிந்து கொள்வோம். புரிந்ததா? நன்றி. மாணவ கண்மணிகளை, தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 6 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? அதில் தெரிந்து தெளிவோம் என்ற ஒரு பகுதியானது இடம்பெற்றிருக்கின்றது. அவற்றில் விலங்குகளினுடைய இளமை பெயர்களையும் விலங்குகளினுடைய ஒளிமரபுகளையும் கொடுத்திருக்கின்றார்கள். அதில் முதலில் நாம் காண்பது புலி. புலியினுடைய இளமை பெயர் பரல், புலிப்பரல் என்பது. அதேபோல சிங்கத்தினுடைய இளமை பெயரானது குருளை, சிங்கக்குருளை என்று அழைப்போம். யானை கன்று, யானை கன்று. நாம் இதற்கு யானை குட்டி என்றுதான் கூறியிருந்தோம், ஆனால் அது தவறு, யானை கன்று. பசு என்பதனுடைய இளமை பெயர் கன்று, பசுக்கன்று. கரடியினுடைய இளமை பெயரானது குட்டி என்பது. அதேபோல விலங்குகளினுடைய ஒளி மரபுகளானது புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், கரடி கத்தும். இது விலங்குகளினுடைய இளமை பெயர்களையும் ஒளி மரபுகளையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அடுத்து நாம் காண்பது மதிப்பீடு பகுதி. மதிப்பீடு பகுதியில் நமக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக என்று 4 வினாக்களானது இடம்பெற்றிருக்கின்றது. அதில் முதல் வினா, பறவைகள் பறந்து செல்கின்றன. பறவைகள் எதில் பறந்து செல்கின்றன? பறவைகள் நிலத்தில், விசும்பில், மரத்தில், நீரில் என்று 4 விடைகளானது கொடுக்கப்பட்டுள்ளது. பறவைகள் நிலத்தில் பறந்து செல்கின்றன. பறவைகள் நிலத்தில் பறந்து செல்லுமா? இல்லை. மரத்தில் பறந்து செல்லுமா? இல்லை. மரத்தில் அமர்ந்திருக்கும், நிலத்திலும் அமர்ந்திருக்கும். நீரில் பறந்து செல்லுமா? நீரில் நீந்தும் என்றால் சரி என்று எழுதலாம். அப்போ பறந்து செல்கின்றன அப்படின்னா எதில் தான் பறந்து செல்லும்? வானத்தில் பறந்து செல்லும். அப்போ வானம் என்ற பொருளை தரக்கூடிய சொல் எது? விசும்பு என்பது. ஆகவே அதனை குறித்துக் கொள்ளுங்கள். விசும்பு என்பதை குறித்து கொண்டு விசும்பில் என்று எழுதிக் கொள்ளுங்கள். எழுதி கொண்டீர்களா? அடுத்த 2வது, இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு, பொழுது, வரவு, தகவு. இயற்கையை போற்றுவது என்பது தமிழரினுடைய மரபா, பொழுதா, வரவா, தகவா? மரபு என்பது, அதுதான் சரியான பதில். எழுதிக் கொண்டீர்களா? அடுத்தது, இருதிணை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இருதிணை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது எது? 2 கூட்டல் திணை, 2 கூட்டல் திணை, 2 கூட்டல் திணை, 2 கூட்டல் திணை. எதில் சரியானது? இருதிணை, 2 கூட்டல் திணை என்பது, அதுதான் சரியானது. 2 கூட்டல் திணை. எழுதிவிட்டீர்களா? அடுத்து 4வது வினா, ஐம்பால் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஐம்பால் என்ற சொல்லை பிரித்து எழுதினால் கிடைப்பது எது? 5 கூட்டல் பால், 5 கூட்டல் பால், 50 கூட்டல் பால், ஐ கூட்டல் பால்.
ஐம்பால் என்ற சொல்லை எவ்வாறு பிரித்தெழுதலாம்? 5 கூட்டல் பால் என்பதுதான் சரியானது. மாணவ கண்மணிகள் எழுதிவிட்டீர்களா? நன்றி. மாணவ கண்மணிகளை, இதுகாரும் நாம் கண்டறிந்தது தமிழ் மொழியினுடைய மரபினை பற்றி தெளிவுற கண்டுணர்ந்தோம். இவ்வுலகமானது இவற்றினுடைய கலவையினால் உண்டானது. அந்த ஐம்பூதங்களினுடைய கலவையானது எந்தெந்த பொருள்களிலெல்லாம் கலந்துள்ளது, நம்முடைய முன்னோர்கள் எப்படி ஒரு பொருளுக்கு ஒரு பெயரை வழங்கி வந்தார்களோ அதே பொருளுக்கு அதே பெயரை நாமும் வழங்கி வர வேண்டும். அதனுடைய மரபு மாற்றம் அடையும் பொழுது அதனுடைய பொருளானது மாறிவிடும் என்பதை பற்றி தொல்காப்பியர் நமக்கு தெளிவுற எடுத்து கூறினார். அதேபோல் நம்முடைய முன்னோர்கள் ஒரு பொருளுக்கு எந்த பெயரை வைத்திருக்கின்றார்களோ அதே பெயரில்தான் நாமும் வழங்கி வர வேண்டும். அதனை நாம் மாற்றம் செய்தோம் என்றால் அதனுடைய பொருள் மாறிவிடும். சரி, அடுத்து நாம் பார்க்கக்கூடியது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் என்பது பக்கம் எண் 5 மற்றும் 6. பக்கம் எண் 5 தமிழ்மொழி மரபு என்பதில் ஆரம்பித்து பக்கம் எண் 6 பாடலின் பொருள், அளபெடை, நூல்வெளி தெரிந்து தெளிவோம் என்பது வரைக்கும் மாணவர்கள் எழுந்து நின்று உறக்க படிக்க வேண்டும். தங்களுடைய படித்தல் பயிற்சியினையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்தது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் என்பது பக்கம் எண் 5 தமிழ்மொழி மரபு அந்த பாடலானது. மாணவர்கள் எழுதும் பொழுது தேதியை குறிப்பிட்டு தமிழ்மொழி மரபு என்று தலைப்பெழுதி, நிலம் தீ நீர்வழி விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் மாதலின் இருதினை ஐம்பால் இயல்நெறி வழா அமை திருவியில் சொல்லொடு தள்ளாள் வேண்டும். மரபுநிலை திரிதல் செய்யிற்கு இல்லை மரபு வழிபட்ட சொல்லின் ஆன. மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். தொல்காப்பியர் என்று எழுத வேண்டும். மாணவர்கள் எழுதுவது ஒரு முறை, படிப்பது பலமுறை. தங்களுடைய கையெழுத்து பயிற்சியினையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.